ஹாப்பி டே, வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். இந்த கண்டென்ட்லாம் எக்கனாமிக் டைம்ஸ், சிஎன்பிசி டிவி 18, மணி கண்ட்ரோல், என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து எடுத்திருக்கேன். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஜூன் 5 மார்க்கெட்டுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்னென்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அக்வயர் பண்ணியிருக்காங்க எம்இஎல் பவர் டிரான்ஸ்மிஷன் லிமிட்டடை. டீலோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 8.53 crore. அது மட்டும் இல்லாமல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் 400 kV டபுள் சர்க்கியூட் டிரான்ஸ்மிஷன் லைன் அட் ரேவா இன்ஜினியரிங் ரேவா சப்ஸ்டேஷனில் போட போகிறதா சொல்லியிருக்காங்க. இது மூலமாக அவங்களோட டிரான்ஸ்மிஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் எக்ஸ்பாண்டிங் பவர் ஜென்ரேஷன் கெப்பாசிட்டியும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. என்சிஎல்டி ஜென்சால் இன்ஜினியரிங்கோட அசட்டை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதை ரிமூவ் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க ஜென்சால் அண்ட் அதோட ரிலேட்டட் கம்பெனிஸ்லாம். பட் என்சிஎல்டி அதுக்கு நோ சொல்லிட்டாங்க. ஸோ ஜென்சால் குரூப்லேருந்து 2 கம்பெனிஸ் மெயினாக ப்ளூ ஸ்மார்ட் அண்ட் மேட்ரிக்ஸ் கேஸ், ஸோ இவங்க என்சிஎல்டியை நாடி இருக்காங்க இதுமாரி அசட் ஃப்ரீஸை ரிமூவ் பண்ண சொல்லி. அவங்க அகமதாபாத் என்சிஎல்டிக்கு போங்கன்னு சொல்லியிருக்காங்க. அங்கே ஜூன் 12 ஜூன் 12 இது ஹியரிங்க்கு வருது. ஸோ கவர்மெண்ட்டும் செபி அண்ட் அதர் ஏஜென்சிஸ் எல்லாம் கம்பெனியில் சீரியஸ் ஃப்ராடு போயிட்டுருக்கிறதா சொல்லி தான் இவங்களோட அசட்டை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஜூன் 12 அன்னைக்கு என்னன்னு நமக்கு ரிசல்ட் தெரியும். கிளான்மார்க் ஃபார்மாவோட யூரோப்பியன் சப்சிடரியான செனெக்ஸைக்கு குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிசஸ் இன்ஸ்பெக்ஷன் நடந்திருக்கு. 10 அப்சர்வேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போ நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா December 9 to 19, 2024 நடந்திருக்கு. ஸோ அதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஆஃப் அப்சர்வேஷன் December 24 கொடுத்துருக்காங்க. 10 அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்க. பட் இதனால் அந்த அப்சர்வேஷனால் ஆப்ரேஷன்ஸ்லாம் எதுவும் அஃபெக்ட் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க செனெக்ஸி. அது மட்டும் இல்லாமல் கம்பெனி ஏஎன்எஸ்எம்மோட க்ளோஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த இஷ்யூஸை சால்வ் பண்ணுறதுக்கு. வாரி எனர்ஜிஸ் 4.76 lakh ஷேர்ஸை செல் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. எதுலனா இண்டோ சோலாரில் த்ரோ ஆஃபர் ஃபார் சேல் மூலமாக தான் நடக்குது. இதுக்கான ஃப்ளோர் ப்ரைஸ் ₹10 per eachன்னு சொல்லியிருக்காங்க. ஜூன் 5 இன்னைக்கும், ஜூன் 6 நாளைக்கும் நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க ஃபார் போத் ரீட்டைல் அண்ட் நான் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ். HAL GEயோட பேச்சுவார்த்தையில் இருக்காங்க. ஸோ GE 414ன்ற இன்ஜின் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தை. ஸோ அது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா மெயினாக ஃபைட்டர் பிளேனுக்கு யூஸ் பண்ணுவாங்க GE 414 இன்ஜின். ஸோ அதை அல்டர்னேட்டிவ் இன்ஜின் மாற்றலான்னு சொல்லி முன்னாடி ரிப்போர்ட்ஸ்லாம் வந்திருந்தது. என்ன அல்டர்னேட்டிவ் இன்ஜின் பார்த்தீங்கன்னா LCA MK2. பட் HAL அதை ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. அதுமாரி எதுவும் மாற்ற போகிறதில்ல. நாங்கள் GE 414 இன்ஜின் தான் நாங்கள் ஃபைட்டர் பிளேனுக்கு யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கான பேச்சுவார்த்தை GEயோட இப்போ போயிட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க HAL. செபி பீப்புளுக்கு வார்னிங் கொடுத்துருக்காங்க. நிறையா ஃபேக் லெட்டர்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் டிமாண்ட்ஸ் எல்லாம் வருது. நிறையா ஸ்கேம் நடந்துகிட்ருக்கு. அவங்களோட செபி பேப்பர்ஸ், செபி ஸ்டாம்ப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நிறையா ஸ்கேம் நடந்துகிட்ருக்கு. ஸோ பீப்புளுக்கு செபி வார்னிங் லெட்டர் கொடுத்துருக்காங்க. எதுலேருந்து வந்திருக்கோ அந்தந்த அஃபிஷியல் வேல போய் நீங்கள் செக் பண்ணுங்கள். அஃபிஷியல் வெப்சைட்டில் செக் பண்ணுங்கள் அது உங்களுக்கு தான் வந்திருக்கான்னு. ஸோ யாருமே ஏமாற வேணாம்னு சொல்லி வார்னிங் லெட்டர் கொடுத்துருக்காங்க செபி. மொனாஷ் இன்ஃப்ரா பார்க்ஸ் GSECE செல் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. 5.98% ஸ்டேக். டைமண்ட் பவர் இன்ஃப்ராவில் உள்ள ஸ்டேக்கை செல் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது 2 day ஆஃபர் ஃபார் சேல் மூலமாக தான் நடக்குது. ஸோ என்ன ஃப்ளோர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹95. ஜூன் 5 இன்னைக்கும் நாளைக்கும் இந்த ஆஃபர் ஃபார் சேல் நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. REC போர்டு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கான அப்ரூவல் 1.55 lakh crore. ப்ரப்போசல் டு ரைஸ் அப் 1.55 lakh crore. ஸோ இது ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் மூலமாக தான் நடக்க போகுது. ஸோ எதர் பாண்ட்ஸாக இருக்கலாம் ஆர் டிபென்ச்சர்ஸாக இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபண்ட் ரைசிங் மல்டிபிள் ட்ரென்ச்சஸாக நடக்க போகுது. ஸோ இது ஃபர்தராக கம்மிங் ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங்கில் ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவலுக்காக வைக்க போகிறோன்னு சொல்லியிருக்காங்க REC. CA Basque இன்வெஸ்ட்மெண்ட், ஸோ காலி குரூப்போட கம்பெனி தான் இவங்க. மொரிஷியஸ் பேஸ்டு கம்பெனி சேல் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. 2.62% ஸ்டேக்ஸ் இன் எஸ் பேங்க்கில் உள்ள ஷேர்ஸை செல் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சேலுக்கு அப்புறம் ஸோ இவங்களோட ஹோல்டிங் இன் எஸ் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா கம்மியாயிடும். 4.22% கம்மியாயிடும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது கம்மியானதுனால, ஸ்டேக் கம்மியானதுனால இனிமேல் எஸ் பேங்க்கோட போர்டு மெம்பரை நாமினேஷன் பண்ணுற ரைட்ஸ்
இவங்களுக்கு கிடையாது. சரி, எதனாலனா அவங்கக்கிட்ட மினிமம் ரிக்வயர்ட் ஷேர்ஸ் இருக்காது இதை சேல் பண்ணதுக்கு அப்புறமா. ஸோ அதனால் அவங்க போர்டு மெம்பர், எஸ் பேங்கோட போர்டு மெம்பர் யாரையும் நாமினேட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. வேதாந்தா அவங்களோட க்ரீன் எனர்ஜி கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க 1.0 GW. ஸோ கெட்ஸ் மோர் இட்ஸ் பவர் ஃப்ரம் க்ளீன் எனர்ஜி சோர்ஸஸ்லேருந்து அவங்க கெட் பண்ணிகிட்ருக்காங்க. லைக் சோலார் அண்ட் விண்டுலேருந்துலாம் அவங்க எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வேதாந்தாவோட கோல் பார்த்திங்கன்னா 2.5 GW ஆஃப் க்ளீன் எனர்ஜி பை த இயர் 2030 ரீச் ஆகணும்னு அவங்க ஒரு எய்ம் வச்சுருக்காங்க. ஸோ அதை ரீச் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலமாக 2050 இந்தியாவை நெட் ஜீரோ எமிஷனாக மாற்றுவோன்னு சொல்லியிருக்காங்க வேதாந்தா. என்டிபிசி கிரீன் எனர்ஜி, ஸோ பிக் சோலார் ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு 1000 மெகாவாட்டுக்கு உத்தரப்பிரதேஷ் பவர் ஜென்ரேஷன் கார்பரேஷன் கிட்டேருந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த அக்ரிமெண்ட் மூலமாக அவங்க 2.56 per யூனிட் கிலோவாட் ஹவர்னு செல் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க பவரை. ஸோ இது மூலமாக என்டிபிசி ரினியூபிள் எனர்ஜி செக்டார் இந்தியாவில் க்ரோ ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் செக் பண்ணியிருக்காங்க இன்கம் அண்ட் ஸ்பெண்டிங் ஆஃப் ரிச் பீப்புள், அதாவது ஹை நெட்ஒர்க் இண்டிவிஜுவல்ஸ். ஸோ அவங்களோட இதெல்லாம் செக் பண்ணியிருக்காங்க இன்கம் எல்லாம். ஸோ அரவுண்ட் 7 to 8 lakh பீப்புள்ஸ் இந்தியாவில் இருக்காங்க. அதில் மோர் தென் 1 crore ஆஃப் த இயர் ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பட் அதில் 7 to 8 lakh பீப்புளில் ஒன்லி 3.5 lakh பீப்புள் தான் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ப்ராப்பராக நாங்கள் 1 crore எபோவ் வந்து இன்கம் இருக்குன்னு சொல்லி ஃபைல் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஃபார் த இயர் 2023 to 24. ஸோ மெனி ரிச் பீப்புளெலாம் அவங்களோட ரியல் இன்கம்மை காமிக்கிறது இல்லை. ஸோ லெஸ் டேக்ஸ் தான் இது வரைக்கும் பே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுக்காக இவங்கள கேஷ் பண்ணுறதுக்காக டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்பெஷல் டெக்னாலஜிஸ்லாம் யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ டிசிஎஸ், டிடிஎஸ் செக் பண்ணுறது, ஃபாரின் மணி ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை பார்க்குறது, ஜிஎஸ்டி டேட்டா கலெக்ட் பண்ணுறது அவங்கள பற்றி. ஸோ இதெல்லாம் பண்ணி நாங்கள் அவங்களெல்லாம் இன்கம் யாரெல்லாம் சரியாக ஃபைல் பண்ணலையோ இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் அவங்களெல்லாம் கண்டுபிடிப்போன்னு சொல்லியிருக்காங்க இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட். இன்ஃபோசிஸ் அண்ட் டிசிஎஸ் இன்வெஸ்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஜிபியூனா கிராஃபிக்ஸ் ப்ராசஸிங் யூனிட்ஸ். ஸோ இது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கேப்பபிலிட்டிஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு டெக்னிக்ஸ். ஸோ அபிஷேக் சிங், மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஸோ ஐடி கம்பெனிஸ் லைக் இன்ஃபோசிஸ், டிசிஎஸ்லாம் இதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறதா அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ மெயினாக எதுக்காக இதை ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வாண்ட்ஸ் ஸ்ட்ராங் இண்டிபெண்ட் இன் ஏஐ. ஸோ ஏஐயை நம்பி பிற நாட்டுக்கு எதுவும் போகக்கூடாது, உள்நாட்டிலேயே இண்டிபெண்ட்டாக இருக்கணும், யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது ஏஐலன்னு சொல்லிட்டு இந்த கிராஃபிக்ஸ் ப்ராசஸிங் யூனிட்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கேப்பபிலிட்டிஸ்லாம் இம்ப்ரூவ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க அபிஷேக் சிங். ஸோ ரிஸ்க் ஃபேஸ்டு பை எக்ஸைட் அண்ட் அமர் ராஜா இன் லித்தியம் அயான் பேட்டரி டிரான்சிஷன் சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க மணி கண்ட்ரோலில். ஸோ இதுவும் அபிஷேக் சிங் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அடிஷ்னல் செக்ரட்டரி ஆஃப் மினிஸ்ட்ரி அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸைட் அண்ட் அமர் ராஜா நமக்கே தெரியும் இந்தியாவில் மெயின் பேட்ரி பிளேயர்ஸ்னு. ஸோ இவங்க இப்போ லித்தியம் அயான் பேட்டரிக்கு டிரான்சிஷன் ஆகணும்னா என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ லித்தியம் அயான் பிளான்ட்ஸை செட் பண்ணுறதே பயங்கர காஸ்ட்லின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியா வந்து இம்போர்ட்ஸ் ஆஃப் லித்தியம் அண்டு கோபால்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நியூ டெக்னாலஜிஸ்லாம் இதில் இருக்குது. ஸோ அதை பில்ட் பண்ணுறதுக்கு நிறையா எக்ஸ்பர்ட்ஸ் தேவைப்படுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இப்போ இவி பேட்ரிஸோட டிமாண்ட் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்குது. ஆல்ரெடி சைனீஸ் பிளேயர்ஸ் இதில் டாமினேட்டடாக இருக்காங்க. இப்போ இந்தியாவில் இதை கொண்டு வரணுன்னா கூட பேட்ரி, இந்த லித்தியம் அயான் பேட்ரி டிரான்சிஷன் பண்ணி இங்கே கொண்டு வரணுன்னா கூட நிறையா எக்கோ ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ எக்கோ என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக மாற்றுறதுக்கு அதுக்கு நிறையா ப்ராசஸ்லாம் இருக்குது. அதெல்லாமும் ரொம்ப பயங்கர காஸ்ட்லின்னு சொல்லியிருக்காங்க. அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ லெட் ஆசிட் பிஸ்னஸை நாங்கள் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இந்த லித்தியம் அயானுக்கு டிரான்சிஷன் பண்ணுறது ரொம்ப காஸ்ட்லின்னு சொல்லியிருக்காங்க. இம்போர்ட்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கணும், அதுக்கான டெக்னாலஜிஸ்லாம் நிறையா இருக்குது. எக்கோ ஃப்ரெண்ட்லியாக மாற்றுறதுக்கும் நிறையா ப்ராசஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ரிஸ்க் ஃபேஸ்டு பை எக்ஸைட் அண்ட் அமர் ராஜா. ட்ரம்ப் எஸ்டர்டே நைட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஒரு 12 கண்ட்ரீஸை ட்ராவல் பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்தெந்த கண்ட்ரிஸ் பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தான், மியான்மர், சாட், ரிப்பப்ளிக் ஆஃப் த காங்கோ, ஈக்வட்டோரியல் கைனா, எரிட்ரியா, ஹைட்டி,
ஈரான், லிபியா, சொமாலியா, சூடன் அண்ட் ஏமன். ஸோ இவங்களெல்லாம் பேன் பண்ணியிருக்காங்க, இந்த கண்ட்ரீஸ்லாம் பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ செகண்ட் டேர்மாக பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கண்ட்ரீஸ்லேருந்து யாருமே யூஎஸ்க்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரெஸ்ட்ரிக்ட் ட்ராவல் பேன் பண்ணியிருக்காங்க ட்ரம்ப். தொடர்ந்து இதுமாரி அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.